கூலா 4 சினிமா செய்திகள். 90s கிட்டோடைய ஃபேவரட் ஹீரோயின்ஸ்னா அந்த டைம்ல இருந்தவங்க யாரு சொல்லுவீங்க? இப்போ உங்க இதா முன்னணியா தான் இருக்காங்க த்ரிஷாக்கா. த்ரிஷா, ஜோதிகா மேம், சிம்ரன் சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. நான் இப்போ த்ரிஷான்னு சொன்ன ஒரு மேட்டருக்கு வரேன். கருப்பு படம் பாத்தியா? ஆமா, நல்லா இருக்குல்ல? பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்கல, ரொம்ப டிலே ஆகி வந்துச்சு. ஒருவேளை இந்த படத்துக்கு வந்து புக்கிங்கே வந்து ரொம்பவே டாப்ல போயிட்டு இருக்கு. யாருக்குமே டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாவே இது லீவ் சீசன்றதுனால பயங்கர கொண்டாட்டமா இருக்கு. தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்றாங்க. சூர்யா அவர்களோட இந்த திரை வாழ்க்கையில ரொம்ப லாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பிளாப் படங்கள் தான் வந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து அவருக்கு கை கொடுத்துச்சு. ஆமா, கங்குவா அதுவா இருக்கட்டும், இன்னும் சில படங்கள்லாம் பெருசா பேசப்படல. இப்பவும் இந்த கருப்பு படம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள்ல 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆமா, பிளாக் பஸ்டர் ஹிட் வரணும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய படம் இது. இந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. தியேட்டர்லயே அவர் வந்து கத்தி பார்த்தோம். ஏன்னா அந்த ரிலீஸ் தேதியெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இது கூட இந்த ப்ரொமோஷன் வேலைக்காக பட டீமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் இருந்தாலும் இப்படி விமர்சனங்கள் சந்திச்சா கூட படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கருப்பசாமி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அந்த கோட்டு சீன் அதெல்லாம் வந்து மஜாவா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்களா அந்த படத்துல நிறைய பேர் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போதே சாமி வந்து ஆடுனாங்க. ஆமா, ஏன்னா கோவில் எல்லாம் நம்ம வந்து பாத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த தீச்சட்டி ஏந்தும் போது கூட அந்த பாட்டு கருப்பசாமி பாட்டு கேட்டாலே வந்து ஆடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல கருப்பசாமியே வர்றாரு அப்படிங்கும் போது தானா அந்த ரத்தத்துல நரம்புல நாடி நரம்பெல்லாம் அந்த இது ஊறி இருக்கிறதுனால நிறைய பேர் சாமி தான் ஆடினாங்க. நானே பார்த்தேன், என்னடா அப்படிலாம் ஷாக்கா இருந்துச்சு. நமக்குமே உள்ளூர இருக்கும். சில பேர் வந்து வெட்கப்படுவாங்க, பொது இடத்துல எப்படி ஆடுறது. இதுவே நீங்க தனியா ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணி வீட்டுல அந்த படம் போட்டு விட்டா கண்டிப்பா நம்மளுமே வந்து ஆடுவோம் தான். அது பொது இடம்ன்றதுனால டீசென்சி மெயின்டைன் பண்றோம். ஆமா, டீசென்சி ஆகுது, ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க போடுறா அப்படின்ற மாதிரி சாமி வந்து அவங்க எல்லாம் ஆடுவாங்க. அது உண்மையான சில பேருக்கு அந்த வரமும் வந்து இருக்குன்ற மாதிரி தான் நம்ம கேள்வி. அந்த ஃபீல் அவங்க உணர்ந்ததுனால ஆடுவாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களை மீறி ஆடுறாங்க. சோ இந்த படம் வந்து இன்னும் போகக்கூடிய நாட்கள்ல சூர்யாவுக்கு ஒரு ஹை பட்ஜெட் படமா அமையும். ஏன்னா இப்ப விஜய், அஜித் இவங்களுடைய வரிசையில அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரம், சூர்யா இவங்க தான் இருக்கிறாங்க. சில பேர் வேணா சொல்லலாம் எஸ்கே அவங்க வந்து சொல்லலாம். ஆனா சூர்யா வந்து அப்பத்துல இருந்து இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்து கிடைக்கும். அஜித், விஜய், அதுக்கப்புறமா சூர்யா இந்த மாதிரி ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கும். ஆனா சமீப காலங்கள்ல படம் சரியா ஓடல. பட் இந்த படம் கை கொடுத்திருக்கு அவருக்கு. அதே மாதிரி அடுத்து அவங்களுடைய ஒய்ஃப் பாத்தரலாம், சூர்யாவுடைய ஒய்ஃப் ஜோதிகா மேம் பத்தி பாத்தரலாம். 90s ஹீரோயின். நான் கேட்டேன்ல 90s ஹீரோயின் யாருன்னு. ஜோ மேம் தான். ஜில்லுன்னு கூட அவங்கள வந்து நம்ம சொல்லலாம், செல்ல பேர் வச்சு. ஆக்சுவலி இவங்க வந்து ரொம்ப பப்ளியா ரொம்ப கியூட்டா நடிப்பாங்க. ஒவ்வொரு ரியாக்ஷனுமே வந்து செமையா இருக்கும். மன்மதன் படத்துல சொல்ற மாதிரி ஒரு நிமிஷத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுங்க, 9 ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் ஒவ்வொன்றுமே யூனிக்கா இருக்கும். ஒரு அழகான ஒரு பப்ளியான வந்து ஹீரோயின் தான் சொல்லலாம். என்னதான் கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டா கூட அது அசிங்கமா தெரியாது அவங்களுக்கு. அது இன்னும் அழகுதான் ஆகுமே தவிர தெரியாது. அப்படி வந்து இருக்கிறவங்க ஒரு புரியல. இப்போ சூர்யா பத்தி பேசியிருந்தோம், அவங்க ஒய்ஃபே அந்த டீன் உள்ள வராங்க. ஏன்னா இப்ப அவங்க அந்த ராட்சசி, பொன்மகள் வந்தால் இதெல்லாம் ஹீரோயின் மூவியா அவங்க பண்ணாங்க இல்லையா? பொன்மகள் வந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் 36 வயது நிலை படம் மூலமா தான் கம்பேக் கொடுத்தாங்க. ஒரு 5 கோடியில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே டைம்ல தான் நயன்தாரா அவங்களுடைய மாயா படமும் வந்துச்சு. 2 படமுமே நல்லா ஓடுச்சு, 2மே நல்லா போச்சு. எதுக்குமே வந்து குறைகள் இல்ல. ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்பதான் அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆனுச்சு. சோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நானும் வந்து பொன்மகள் வந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்கிறதுக்கு தயாரா இல்ல ப்ரொடியூசர்லாம். ஏன்னா ஹீரோ இருக்கணும், ஐட்டம் சாங் இருக்கணும், அந்த லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் இருக்கணும். சில சீன்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் அது படமா இருக்கும். மசாலா கலந்து கொடுக்கறது தான் சில டைரக்டர்ஸ் எல்லாம் படமா வச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய படங்கள் எல்லாமே இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் கொடுக்கறது எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா தான் நான் பார்த்து பண்றேன். அந்த மாதிரி கொடுக்க முன் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹீரோயின் வந்து டாமினேட் தான் பண்றாங்க. அவங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட் பெரிய அதே மாதிரி என்னதான் ஹீரோயின் இருந்தாலும் ஐட்டம் டான்ஸ்னு ஒண்ணு வந்து கொண்டு வர்றாங்க. பழைய ஹீரோயினியா இருக்கட்டும் இல்ல ஹிந்தில இருந்து கொண்டு வந்து ஐட்டம் டான்ஸ்னு ஒண்ணு வச்சு கொஞ்சம் மசாலா எல்லாம் தடவி படத்தை வந்து ஓட்டிடுறாங்க. இப்படி சில்க் மேம யூஸ் பண்ணிப்பாங்க. ஓடாத படம்னா கூட சில்க் அவங்களுடைய பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாருமே போவாங்க, அவங்கள பாக்கிறதுக்காக நிறைய பேர் போயிடுவாங்க. ஏன்னா போஸ்டர் ஒட்டும் போதே இவங்களுடைய டான்ஸ் போட்டோ அந்த அரகுற ட்ரெஸ்ஸோட ஒட்டிடுவாங்க. சோ இவங்களுக்காகவே வந்து படத்துக்கு போனவங்க இருக்காங்கல்ல. சோ அந்த வரிசையில இந்த மாதிரி ஹீரோயின்கள் படம் பண்றாங்கன்னா அதுக்காக பட்ஜெட் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ 90s ஹீரோயின் ஜோதிகா பத்தி பேசிட்டீங்க, அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரிஷா பத்தி பேச போறேன். அதான் கருப்பு பேசிட்டீங்களே. கருப்பு பேசிட்டோம், இருந்தாலும் த்ரிஷா பத்தி ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா
ஆரம்ப காலகட்டத்துல அவங்க மௌனம் பேசியதான் முதல் படம். ஜோடி படத்துல சைடு ஆர்டிஸ்டா வந்தாங்க, பட் மௌனம் பேசியதுதான் மெயின் மூவின்னு பாத்தீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சாங்க. விஜய் கூட சேர்ந்து நிறைய தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அஜித்குமார் சார் இப்ப ரீசெண்டா கோட்ல கூட ஐட்டம் டான்ஸ் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லியோ நடிச்சிருந்தாங்க. அஜித்குமார் சார், ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், அப்படி எல்லாரு கூடமே நடிச்சிட்டு வந்தாங்களா. இப்போ இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, சவுத் குவீன் சொல்றாங்களே இவங்கள. ஏன்னா 40+ ஆகியுமே இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு இருக்காங்க. இவங்களே இப்போ ஒரு விஷயத்துக்காக டார்கெட் பண்றாங்க. என்ன அரசியல் குதிக்கணும், இளம் தலைவி ஆகணும். அந்த விஷயத்த சில பேர் த்ரிஷா அவங்கள வச்சே கண்டென்ட் எல்லாம் பண்ணி பயங்கரமா சம்பாரிச்சுட்டு இருக்காங்களாம் கேள்விப்பட்டேன். யாரையோ குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்கள வச்சு எல்லாம் பண்ணா நல்லா போகுது, இவங்களோட அதிர்ஷ்ட தேவதைன்ற மாதிரிலாம் அவங்களே அந்த அதிர்ஷ்ட தேவதையை பத்தி தான் பேச போறோம். இப்போ நிறைய ஹீரோக்களோட படங்கள் வந்து வெற்றி படங்களா இல்ல, ஆனா த்ரிஷா நடிச்சாங்கன்னா அந்த படம் வந்து அதிக வசூல வாரி குவிக்குது. அப்படி ஒண்ணு இருக்குதா? எஸ். ஏன்னா அஜித் அவர்களோட படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குட் பேட் அக்லி ரீசெண்டா வந்துச்சு. அந்த படம் அதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுக்கு நிறைய யார் நடிச்சாலுமே அந்த படம் வந்து வெற்றி படமா தான் ஆகிருக்கும், ரசிகர்கள் வந்து வெற்றி படமா ஆக்கியிருப்பாங்க. நீங்க வந்து இப்படி மழுப்பவே இல்ல மழுப்பல, நான் சொல்றது கேளுங்க. ஏன்னா அந்த படத்துல த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்ட படத்துல வந்து ரஜினிகாந்த் கூட வந்து நடிச்சிருந்தாங்களா, அந்த படமும் வசூல் சாதனையை படைச்சிருந்தது. அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு வந்து லியோ படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சிருந்தது. விஜயோட லைஃப்ல கில்லி படத்துல அவங்க சேர்ந்து நடிச்சாங்களா, அந்த படம் அந்த டைம்ல ஒரு பெரிய லெவல்ல ஹிட் கொடுத்துச்சு. ரீ ரிலீஸ்ல கூட பயங்கர ஹிட் ஆனிச்சு, வசூல் சாதனை பண்ணிச்சுனே சொல்லலாம். சோ இப்போ இந்த லியோ படம் வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சிருந்தது. விஜய் அவர்களோட சினிமா வாழ்க்கையில இந்த பட்ஜெட் தான், இந்த ஒரு படம் தான் அதிக வசூல் சாதனை படைச்ச படமா மாறி இருந்துச்சு. அப்படி சூர்யா அவர்களுக்கு இப்போ கருப்பு சொல்லவே வேண்டாம். ஏன்னா த்ரிஷா அப்படிங்கறது ஒரு மார்க்கெட் வச்சு நிறைய இது இருக்கு. ஏன்னா த்ரிஷா இப்போ வந்து ரொம்ப பீக்ல இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்கு. அத வச்சு அவங்க அரசியல்ல கூட இளம் தலைவியாக அடுத்த முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா மாதிரி மாறலாம்னு சொல்ல வர்றீங்க? நான் அப்படி சொல்ல வரல. அவங்க வந்து ஹீரோக்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதையா இருக்காங்க. ஒரு பட்ஜெட் வந்து கம்மியா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு வந்து கை கொடுக்க உதவுறாங்க. ஏன்னா இப்போ த்ரிஷாவுக்காக நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இவங்க கூட நடிச்ச உண்மையாவே பட்ஜெட் நிறைய இருக்கும் போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டி போடுறாங்க. சோ இப்ப த்ரிஷா அவங்க சாதாரண ஸ்டார் இல்ல லக்கி ஸ்டார், எல்லாருக்குமான லக்கி ஸ்டார் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப நீங்க அடுத்த கட்ட இப்ப நீங்க பேட்ட படம் எல்லாம் சொன்னீங்கல்ல, அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ். அவங்களுடைய படம் நிறைய படங்கள் வந்து வெற்றி படங்களா வந்து அமைஞ்சது. கிட்டத்தட்ட 9 படங்கள் இயக்கியிருக்காங்க அவங்க. நிறைய ரெட்ரோவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறாங்கல்ல. சோ அந்த வரிசையில இப்ப வந்து 10வது படம் இயக்க போறாங்களாம். ஓகே. அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவங்க தான் இசையமைக்க போறாங்க. இது அவருடைய 1540வது படம். எப்பா தலைமை வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஏஜ் ஆனா கூட என்ன மிஞ்சதுக்கு ஆள் கிடையாது, நான் தான் இசை கடவுள், நான் தான் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் இசை அமைக்கிறார் அப்படின்னாலே படம் வந்து ஹிட் ஆயிடும் கண்டிப்பா. பாட்டு சொல்ல போனா நமக்கு வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்போம். எப்படிதான் மனுஷன் அப்படின்னு நம்ம வந்து அப்படி உருக வைக்கிறாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே உள்ள போயிருவோம். அவருக்குன்னு செட் ஆஃப் ஃபேன்ஸ் ரிப்பீட். ஏன்னா இளையராஜா சார் அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. என்ன வரைக்குமே 90s ஆக இருக்கட்டும், இல்ல 2K வா கொடுக்கட்டும், எல்லாருமே கூட இந்த பாட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. இப்ப எக்ஸாம்பிள் குணா படத்துல வரக்கூடிய அந்த பாட்டை எல்லாம் ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க, மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்ப கருத்த மச்சான் சாங் அதெல்லாம் வந்து எப்படி பயங்கரமா எப்படி டியூன் போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செம்ம ஆச்சரியமாக இருக்கும். அதற்கு இது 1540வது படம் அப்படின்றது பெரிய ஆச்சரியம் தான். கார்த்திக் சுப்புராஜ் அவங்களோட இவங்க வந்து கை கோர்க்க போறாங்க. கூடிய சீக்கிரமா அதற்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அதெல்லாம் வந்து வெளியிடுவாங்க. சோ நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். காம்போவே வந்து இங்க மாசா இருக்கும்போது கண்டிப்பா படமும் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி சினிமாவில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, துயரமான சம்பவங்களும் நடந்துச்சு. ஆமா, கொஞ்சம் இரங்கல்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளும் வந்தது. கொஞ்சம் பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலது உடம்பு சரியில்லாம முத்துக்காலை அவங்களுடைய மனைவி மாலதி அவங்க இறந்தாங்க. அவர் வீடியோ கூட போட்டிருந்தாரு, சிஎம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்டன் மாஸ்டரா அவருடைய திரைப்பட துறையில அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சாரு. கராத்தேல அவர் பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. அதோட இல்லாம படிப்புலையுமே அப்போதைக்கு அவரால் படிக்க முடியல. அப்புறமா அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு திறந்தவெளி அந்த பல்கலைக்கழகம் மூலமா படிச்ச டிகிரி எல்லாம் அவர் வந்து வாங்கியிருக்காரு. அவர் நகைச்சுவை காட்சிகள் இன்ன வரைக்குமே மக்கள் மத்தியில பேசப்படுது. இப்படி வடிவேல் சார், விவேக் சார் அவங்களுக்கு அடுத்த இடமா வந்து பாபா லட்சுமணன், அப்புறம் முத்துக்காலை, மயில்சாமி இவங்களுடைய இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். முத்துக்காலை இவங்களுடைய காமெடியும் அந்த நெத்தியில முத்திரை குத்திட்டு வர்றது அதெல்லாம் வந்து மீம்ஸ்ல எல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க பார்த்திருக்கோம். அவருடைய மனைவிக்கு ஏதோ மண்டையில கொஞ்சம் அடிபட்டு ரத்த கசிவு இருந்ததுனால ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம்
இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 17 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியலன்ற மாதிரி இறந்துட்டாங்க. அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் எங்களுடைய ஃப்ரண்ட் அவுட் டீம் சார்பா எங்களுடைய எங்களுக்கு ஆழ்ந்த தெரிவிச்சுக்கலாம். இரங்கலை நாங்க சொல்லிக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு ப்ரொடியூசர் கூட ஐயோ அதெல்லாம் ஒரு ஏத்துக்க முடியல. கே ராஜன் அவர்கள் ம், திடீர்னு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு, எதிர்பார்க்கவே இல்லை. டிரைவரை வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு அந்த அடையாறு ஆற்றில குதிச்சு இறந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா அது இருந்துச்சு. கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது சாதாரண ஆறு இல்ல, கூவாறு, காவான்ற மாதிரி சொல்லுவாங்க. சாக்கடை அது. அதுல விழுந்து அவர் உயிரை மாய்த்து ஏன்னா கொண்டாருன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு மனம் அழுத்தம் இருந்துச்சோ, தனியா தான் இருக்கிற குடும்பத்து கூட யார்ட்டையும் பேசுறதுல தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல வந்து கொஞ்சம் தனிமையா தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து நிறைய விமர்சனங்கள் பேசுவாரு, நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காரு, நிறைய பார்த்திருக்கேன். இவர் தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி இயக்குனராகவும் இருந்திருக்காரு, ஒரு சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஆமா பார்த்திருக்கோம். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் இந்த முடிவு எடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலோ இல்ல லவ் ஃபெயிலியர் ஆனாலோ இல்ல அம்மா இறந்துட்டாங்க அந்த மாதிரி துக்கத்தை தாங்க முடியலன்ற பட்சத்துல அடுத்த நிமிஷமே கத்தி எடுத்துக்கிறாங்க, கையை கிரிக்கிறாங்க, இல்ல தூக்குல மாட்டிடுறாங்க, அவங்களுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்றாங்க. ஆனா இவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும், எப்படியும் 80 கரெக்டா பிளஸ் 80 தான் plus இருக்கும். தான். ஒரு வயது முதிர்ந்தவர் தான். அதே மாதிரி அதற்கான ஒரு இதுவும் மெச்சூரிட்டியும் அவர்கிட்ட இருக்கும். நம்ம உயிரை எதுக்கு இன்னொரு மாய்த்து கொள்ளணும்? பேச்சுக்களை கேட்டிருக்கோம்ல, இவ்வளவு மெச்சூர்டா பேசிட்டு இருந்திருக்காரு, நிறைய பேட்டிகள் அதையும் தாண்டி கொடுத்திருக்காரு. அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டம், ஒரு சொல்ல முடியாத ஏதாவது ஒரு கஷ்டம் துயரம் இருந்திருக்கு. இருந்ததுனால அவரு போயிட்டு இருக்க கார்லயே நிப்பாட்ட சொல்லி டிரைவர் என்ன நினைச்சிருக்கலாம், ஒருவேளை சும்மா ஏதாவது ஏதாவது காத்து தண்ணி ஏதாவது வாங்குறது குடிச்சிருக்கலாம், இல்ல போன் ஏதாவது பேசலாம், இல்ல இயற்கையை ரசிக்கலாம், சன்செட் சம்திங் அந்த மாதிரி கூட டிரைவர் நினைச்சிருக்கலாம். நினைச்சு நிப்பாட்டவும் இவர் டக்குன்னு குதிச்சதுனால டிரைவரையும் எதிர்பார்க்கல. இப்ப டிரைவருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா காப்பாத்திருப்பாரு. அவர் காரை விட்டு இறங்கி அந்த இடத்துல போய் நிக்கிறாருன்னா சும்மா பாக்குறாரு போல, வானம் நிலா இதெல்லாம் பாக்குறாருன்ற மாதிரி தான் அவர் நினைச்சிருப்பாரு. திடீர்னு ஆற்றில் குதித்து தற்கொலை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு என்ன கேட்கும்போது தோணுச்சுன்னா, எப்படி அந்த ஒரு தைரியம் வருது? ஐ மீன் அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நம்ம ஏன்னா லைஃப் முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு போறதே நினைக்கவே முடியல. ஏன்னா சின்ன வயசு இல்லைல்ல, 80க்கு மேலங்கும் போது எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்திருப்பாங்க. அவங்களுடைய அனுபவமே வந்து மிகப்பெரியதாக பெரியது, இருக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய உயிரை மாய்த்து கொண்டது கொஞ்சம் வருத்தமாக கஷ்டமா தான் தான் இருக்கு. திரைத்துறையினருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம சினிமா செய்திகளை பத்தி பேசலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ. நன்றி.